எல்லாருக்கும் குட் மார்னிங், வணக்கம். ரைட்டா? சரி, நாங்கள் இன்றைக்கு என்ன தொடங்க போறோம் என்றால் வகையீடு தொடங்குவோம். ரைட்டா? வகையீடு தொடங்குவோம். சரியா? மெட்டாக்களுக்கு தொடங்கியாச்சு, ரிவிஷன் ஆயிருக்கும். வகையீடு தொடங்குவோம். ரைட்? சரியோ? ஓகே, கவனி. எல்லாரும் ஒரு ஹெடிங் போட்டுக்கொள். வகையீடு இது புதுசு. புதுசு கால்குலஸ் என்றது நீ ஓயில படிக்காத உண்டு. சரியா? இப்போதைக்கு படிக்காத உண்டு. புதுசா எனக்கு புதுசா நீ படிக்கிறது நுண்கணிதம் உண்டு. நுண்கணிதத்துக்கு வர ஒரு வகையீடு. ரைட்? ஓகே, கவனி. இங்க பார், இந்த நுண்கணிதத்துக்குள்ள கால்குலஸுக்குள்ள இந்த கால்குலஸுக்குள்ள சொல்லணும். நுண்கணிதத்துக்குள்ள நுண்கணிதம் கால்குலஸ் நுண்கணிதத்துக்குள்ள முதலாவது நீ படிச்சிருப்பாய். என்ன படிச்சிருப்பாய் என்றால் லிமிட் படிச்சிருப்பாய். எல்லைகள் என்று படிச்சிருப்பாய். லிமிட் படிச்ச நீ? எல்லைகள் படிச்ச நீயோடா? ஓகே. நாங்க ரெண்டாவது படிப்போம் என்னன்னா வகையீடு, டெரிவேட்டிவ் அல்ல டிஃபரன்டியேஷன். வகையீடு. சரியா? வகையீடு படிப்போம், டிஃபரன்டியேஷன் படிப்போம். அடுத்தது படிப்போம் என்ன படிப்போம் என்றால் வகையீட்டின் பிரயோகம். வகையீட்டின் பிரயோகம். application of differentiation. application of differentiation. right? Okay. அடுத்தது நாலாவது படிப்போம் தொகையீடடா. தொகையீடு, வகையீட்டின் மறுதலை, தொகையீடு. அடுத்தது அவற்றை அஞ்சாவது படிப்போம் தொகையீட்டின் பிரயோகம். application of integration. தொகையீட்டின் பிரயோகம். தொகையீட்டின் பிரயோகம், application of integration. இவ்வளவுதான் எங்கட கால்குலஸ் நுண்கணிதம் என்ற பாடத்துக்குள்ள இருக்கிற உப அலகுகள். இவரடா ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஆள். யாரு? ஒரு வெரி வெரி மிக 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 இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு ஆள். சரியோ? வடிவாக்கவனி. இந்த எல்லைகள் என்றது நான் இதுக்கு மார்க்ஸையும் குடிச்சு காட்டுறேன். எவ்வளவுக்கு இந்த பாஸ் பேப்பர்ல வருது பேர் வடிவா. இந்த எல்லைகள் என்றது ஒரு ஏற்பாட்டுக்கு வார ஒரு கேள்வி. ஏற்பாட்டுக்கு வார ஒரு கேள்வி என்றபடியா அது எத்தனை மார்க்ஸுக்கு வரும்டா? 25 மார்க்ஸுக்கு வரும். ஒரு கேள்வி கட்டாயம் ஷுவர். ரைட்? வகையீடு பாஸ் பேப்பருக்கு தனி கேள்வியா வாரையில, பழைய காலத்துல வந்தது, இப்ப வாரையில எங்களுக்கு வகையீட்டின் பிரயோகம் தான். இது தூய கணிதத்துல எங்க பார்ட் பில 7 கேள்வியில ஒரு தனி கேள்வியா வரும் வகையீட்டின் பிரயோகம். அப்ப அதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 150 மார்க்ஸ். தொகையீடும் ஒரு தனி கேள்வியடா. தனி கேள்வி 150 மார்க்ஸ். தனி கேள்வி பிபாட்ல. தொகையீட்டின் பிரயோகம் ஒரு ஏற்பாட்ட வார ஒரு கேள்வி. அப்ப எவ்வளவு மார்க்ஸ்? 25 மார்க்ஸ். கூட்டு 150 150 200 சாரி 300 300 25 25 350. எவ்வளவுக்கு? பியூர் பேப்பர் 1000க்கு. அப்ப நீயே வடிவாப்பர் 1000க்கு 350 ஒரு என்னடா ஒரு பெரிய மார்க்ஸ். விளங்குதே? ஒரு என்ன? ஒரு பெரிய மார்க்ஸ். இவர் இல்லாட்டி மார்க்ஸ் எடுக்க இயலாது. சரியா? ஒரு பெரிய ஒரு அடிப்படையான ஒரு ஆள். சொல்லிட்டா? அப்ப என்ன நுண்கணிதம் என்றது, கால்குலஸ் என்றது வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ரைட்? முக்கியமான பாடம் உண்டு. நம்ம வட்டிவா படிப்போம். சரியோ?
அப்போ நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்க இதை எழுதிட்டு ஹெடிங் போடுவோம். வகையீடு டிஃபரண்டியேஷன் ஹெடிங் போட கிடக்கன்னு இருக்கா. எழுதிட்டீங்களா? எழுதிட்டியா? கட்டாயம் கதைக்கலாம்டா. மெசேஜ் போட்டு விட்டு பார்ப்பேன். ரைட், எழுதிட்டியா? ஓகே ஓகே, அழிக்கிறேனா? வகையீடு என்ன போட்டு ஒரு கிடக்கு. வகையீடு டிஃபரண்டியேஷன் வகையிடுதல். வகையீடு என்ன போடு. டிஃபரண்டியேஷன் டிஃபரண்டியேஷன். சரியா? ஹெடிங்க போட்டு வகையிடண்டு ஹெடிங்க போட்டு இடக்கண்டு. ஹெடிங்க போ. சரியோ? வாயில ஹெடிங் போட்டுட்டீங்களே. அடே ஹெடிங் போட்டுட்டீங்களேடா. நான் சொல்றத பத்தி வடிவா கேட்கணுமா? நான் சொல்றத உங்களுக்கு தெரியாது. நான் நான் படிப்பிக்கிறத ஓகே ரைட். ஓகே வடிவா கேட்கணும். சரியா? ஓகே கவனிங்க. அடே இத வகையிடுதல்ண்டா என்னண்டா வடிவக்கிருவி. நீ வந்து ஒரு நார்மல் கணித செய்கைகள் செய்திருப்பாய். அடே இங்க கவனியடா. இப்ப ஒரு 2ஓட 7 கூட்டினா என்ன வரும்? 9. அடே இது என்ன செய்க? கூட்டல் செய்க. ஒரு 7ல இருந்து என்னத்தை கழிப்பாய்? ஒரு 2 கழிப்பாய். கழிக்க தெரியுமல்லோ. கழிச்சா என்ன? அது எத்தனை? 5. இது என்ன? கழித்தல் செய்கை. ஒரு 2ஆல 5 பெருக்குவாயல்லோ. பெருக்கினா உனக்கு விட எழுத தெரியுமல்லோ. அது 10. அது என்ன செய்க? பெருக்கல் செய்க. ஒரு 10 2ஆல பிரிப்பாயல்லோ. பிரித்தா என்ன வரும்? 5. இது என்ன செய்க? பிரித்தல் செய்க. ஒரு கணித செய்கை என்றது 4 செய்கைகளையும் அடக்கினால் கணித செய்கை. இது தெரியும். இது ஓயில படிக்கிறது தெரியும். கூட்ட தெரியும், கழிக்க தெரியும், பெருக்க தெரியும், பிரிக்க தெரியும். இது தெரியாம இருக்க மாட்டீங்க. சரியோ? கணித செய்கை கூட்டல், கழித்தல், பெருக்கல் தெரியும். அடே தம்பி, இதே மாதிரி இந்த கணித செய்கை தெரியும் தானே? இதே மாதிரி டிட்டர்மினேஷன் துணிக்கோவை டிட்டர்மினேஷன் துணிக்கோவை என்றது தாயத்துல படிப்போம். ஒரு மட்டு
ஏ என்ற தாயம் இருக்குது. ஏ என்ற தாயம் இதெல்லாம் சொல்றது கணித செய்கண்டு இப்படி வாரத சொல்றது துணிக்கோவை. ஒரு தாயம் இருக்குது 2 3 1 1 இருக்குது. இப்படி ஒரு தாயம் ஒன்று இருக்கு. இதுல வரிசை எழுதணும்டா 1 2 நீட்டை தேட்ட நீட்டல் 1 2 ரைட். ഇതിന്റെ ഡിറ്റർമിനേഷൻ துணிக்கோவை மட்டு ஏ. மட்டு ஏ என்னென்று காண்றதென்றால் நீங்க படிச்சிருப்பீங்க, சில ஆட்கள் பேசிக்கல படிச்சிருப்பாங்க துணிக்கோவைகள். நாங்கள் தாயத்துல வச்சு பார்ப்போம். அதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு வழி வி என்று வச்சிருக்கணும். அது என்னுடைய ஐடியா. அது என்னுடைய ஐடியா. கணித செய்ய பார்த்திருப்பீங்கள், துணிக்கோவைகள் பார்த்திருப்பீங்கள். அதே மாதிரி ஒன்றுதான் இது. ரைட். ஒரு வகையீடு. அதை என்ன என்று சொல்ல போறோம். கவனி. பி என்றா முதல்ல இந்த வழியே பெருக்கணும். பி இந்த வழி இருக்கல்லோ, அப்ப இத ரெண்டையும் பெருக்கணும். 2 6 சய போடணும். இந்த வழியை பெருக்கணும். 1 1 அப்போ ஒரு பெருமானம் பெறும் 5. இப்படி காண்றது தான் என்னன்னு சொல்றதுண்டா துணிக்கோவைகள். என்னன்னு சொல்றது துணிக்கோவைகள். படிச்சிருக்கிறியா துணிக்கோவை? துணிக்கோவை படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறீங்களா? இல்ல. சில பேர் படிப்பீங்க, சில பேர் நாம தாயத்துல பார்ப்போம். சரியா? எப்படி காண்றது? பி என்று இதை ரெண்டையும் பெருக்கிறது, இது சய, இது ரெண்டையும் பெருக்கிறது. விளங்குது? இப்படியான கணித செய்ய பார்க்கிறது, துணிக்கோவை பார்க்கிறது. இந்த வகையிடுதல் டிஃபரன்டியேஷன் என்ன அதான் சொல்ல போறோம். வடிவாக்காவணி. இப்ப ஒரு ஆள்கூற்று தளத்துல இப்படி ஒன்று இருக்குது. ரைட். ஒரு வரை ஒன்று இருக்குது. ஒரு வரை ஒன்று இருக்குதடா. வரைவு. உனக்கு வரைவுண்ட படித்திறன் எழுத தெரியுமா? ஒரு வரைவு இருக்குது. ஒரு வரை ஒன்று இருக்குது. இந்த வரைவுண்ட படித்திறன் எழுத தெரியுமா? அடே படித்திறன் தெரியுமல்லே, ஓயில படிச்ச நீங்களே. பையாள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் m is equal to பையாள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். அப்படித்தானே படிச்ச நீங்கள்? அப்படித்தானே? டெல்டா பையடா பையாள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். difference of x y over difference of y. x y ஆள் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். வேற யாரு சொல்லுறார்? இந்த படித்திறன் சொல்லுறார். யார் சொல்லுறார்? படித்திறன் சொல்லுறார். என்னண்டு difference of y. difference of y. y ஆள் கூறுகளின் வித்தியாசம். அதன் கீழ் x ஆள் கூறுகளின் வித்தியாசம். difference of x. சரியோ? ஓகே. அடே எம் படித்திறன் என்றது dy difference of y over difference of x. அடே அது என்னடா dy over dx வந்துச்சு. dy over dx. அடே அப்பன் ஒரு வகையிடுதல் என்றது ஒரு 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 சார்பின் படித்திறனை துணிதல். விளங்குதா? இப்படித்தான் பார்ப்போம். ஒரு பையன் ஒரு சார்பை எக்ஸ் குறித்து டிஃபரன்ட் பண்ணுவான், டெரிவேட் பண்ணுவான், வகையிடுவான். உனக்கு என்ன விளங்குது? ஒரு சார்பின் படித்திறன் தான் யாரு? உனக்கு விளங்குதோ? அடிப்படையில இருந்து சொன்னான். விளங்குதே? விளங்குதேடா? எப்படி வருதுன்னு விளங்குது?
விளங்குதே? ஒரு சார்புண்ட ஒரு வரைபுண்ட ஒரு வரைவை பற்றி தான் இங்க பார்ப்போம். நான் வகையிடுதல்ல வகைத்தின் பிரிவான வரைவு தான் கீறு. ஒரு வரைபுண்ட ஒரு படித்திறன் காணணும் என்றால் நீ வகையிடும் dy over dx இருக்கும். விளங்குது அப்ப? அப்ப என்ன சொல்லுது? வகையிடுதல் வேண்டும். விளங்கிட்டா? விளங்கிட்டோடா? சும்மா ஒரு நோட் இருக்கா போட்டுக்கோள். சும்மா ஐடியா எப்படி வருகுதுன்ற ஒரு ஐடியா சொல்லி இருக்கிறேன். ஒரு நோட் போட்டுக்கொள்ளடா. இது சில பேர் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் சில பேர் அந்த முதலாம் தத்துவத்திலிருந்து சொல்லுவாங்க. நான் இதை சொல்லிட்டு தான் முதலாம் தத்துவத்திலிருந்து போறேன். ரைட்டா? லிமிட்டுக்குள்ள இருந்து எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் முதலாவது தத்துவம். ரைட்? நோட் பண்ணிக்கோள். இதுல என்ன வருது? கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x கூறுகளின் வித்தியாசம். டிஃபரன்ஸ் ஆஃப் y ஓவர் டிஃபரன்ஸ் ஆஃப் x. அதான் என்ன படிக்கிறேன். ரைட்? அதான் இங்க பாருங்க. டெரிவேஷன் x y குறித்து y x குறித்து டெரிவேட் பண்றேன். d என்று போடுறேன். சரியோ? டக்கரை நோட் பண்ணு. எக்ஸ்ட்ரா ஐடியாக்கள் சும்மா எக்ஸ்ட்ராவா? எக்ஸ்ட்ரா ஐடியா அப்படி வேற எதுன்னு சொல்லி இருக்கிறேன். ரைட்? விளங்குதா இல்லையே? ஓகே. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களோடா? ஓண்ணா. ஓகே. கவனி. ரைட்? கவனி. கவனிங்க. வடிவா கவனிங்கம்மா. வடிவா கவனிங்க. வடிவா கவனிங்க. ரைட்? முதலாவது இந்த முதலாம் தத்துவம் சொல்ல போறேன். அது அந்த லிமிட்டுகளால இருந்து எடுக்கிறது. அதான் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா வடிவா கவனி. வகை ரெண்டா அது இப்படிதான் சொல்லுது. ரைட்? வடிவா கவனி. லிமிட் fx என்ற ஒரு பெறுதி fx x குறித்து வகையிட்டார். வடிவா கவனி. வடிவா கவனி வசனம் சொல்றேன். fx எது குறித்து வகையிடுறேன்? fx x குறித்து வகையிட்டால் வருகின்ற பெறுதி அதுதான் என்னண்டா f dash x. இதை சொல்றதடா x குறித்து வகையிட்டால் ஒரு பெறுதி வரும். அதை சொல்லுவோம் f dash x. அதை சொல்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் prime of f dash. இல்லைன்னு சொல்றது பெறுதி, முதலாம் பெறுதி. fx x குறித்து வகையிட்டால் fx என்ற சார்பை x குறித்து வகையிட்டால் வருகின்ற அந்த பெறுதியத்தான் என்னன்னு சொல்லுவோம் என்றால் முதலாம் பெறுதி f dash x. சொல்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் முதலாம் பெறுதி. gx x குறித்து வகையிட்டால் வருகின்ற முதலாவது பெறுதி யாரு? g dash x டா. The first derivative. Right? இப்ப g dash x இது முதலாவது பகுதிய g dash x x குறித்து வகையிட்டால் வாரது g double dash x. இதைத்தான் சொல்லுவான் இரண்டாம் பிரதி, செகண்ட் டெரிவேட்டிவ். கணக்கு விஷயம் அப்பன் கேள், புது புது விஷயம் சொல்றேன். டெரிவேட்டிவ் fx f dash x முதலாம் பகுதிய x குறித்து வகையிடுறேன். f dash x
எக்ஸ் குறித்து வகையிடுறா. எக்ஸ் குறித்து வகையிட்ட என்ன வரும்? f double dash x டா. f double dash x. இதுதான் என்ன? இரண்டாம் பெறுதி. செகண்ட் டெரிவேட்டிவ். அப்ப ஒரு சார் கொண்டு வந்தா முதலாவது தடவை ஒரு எக்ஸ் குறித்து வகையிட்டா என்று அதை சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்று. அதை மீண்டும் ஒரு தடவை முதலாம் பிரதியை திருப்பி வகையிட்டா என்றா அது தான் என்று சொல்லுவான் செகண்ட் டெரிவேட்டிவ். அப்படி வகையிட்டு கொண்டு போனா தேர்ட் டெரிவேட்டிவ். விளங்குதே? இதுதான் இந்த ஐடியா. ஒரு சார் கொண்டு இருக்குது, அதை எக்ஸ் குறித்து வகையிடுற, வகையிட்டு வார அந்த பிரதி இது டெரிவேட்டிவ், ரைட்? டெரிவேட்டிவ் அதான் என்னன்னு சொல்லுவாங்கடா f dash x. விளங்குதா உனக்கு? ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா வருகுதா? என்னன்னு வருகுதா? குறிச்சு கொள்ளுது இருக்கா? குறிச்சு கொள்ளலாம். குறி 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 எழுது. குறி டக்கன் குறி. கேள்வியில மீசியப்பன் அடே என்ன வகையீடு வந்தால் வகையீட்டுல எந்த கேள்வி வந்தாலும் உடைச்சு தள்ளி விடலாம். அது ஈஸியா கொண்டு போகும். பாரு இதுகள் எல்லாம் இன்ட்ரடக்ஷன் கேள்வி சேர்க்க எல்லாம் ஈஸியா வந்து. ஆனா தொகையீடு அந்த வழிக்கலால போடுவேன்டா, அந்த வழிக்கலால போகும். இப்ப இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறாயண்டா, ஒரு நேர்பாதை நல்ல பாதையில போகணும்னா நல்ல பாதையில போகணும், காரை கொண்டு போகலாம். வளைச்சு வளைச்சு அந்த சின்ன பாதையில போனோம்னா கார் என்ன செய்யும்? போகுமா? போகாது. அப்ப அந்த தொகையீடு அந்த வழிக்கலால போனாத்தான் எடுக்கலாம், இல்லாட்டில் எடுக்கலாது. வகையீடு எந்த வகையீடு மொப்பாயிடு வந்தாலும் வகையிட்டு தள்ளி கொண்டு போனோம்டா கடைசியா வந்து விடையில நிற்போம். சரியா? ஓகே. ஈக்குவல் எழுதிங்களா? ஓகே. ரைட். ஓகே. கவனி, அந்த தத்துவம் வகையில இருக்கிற முதலாவது தத்துவம் என்ன சொல்லுது? அந்த வகை தனி கவனி கவனி இந்த கவனிய ஒரு கவனி இருக்கா? கவனி fx என்றது ஒரு எக்ஸ் குறித்த சார்பு. இந்த fx எக்ஸ் குறித்து வகையிட்டால் வருகின்ற அந்த பகுதிதான் யாரு? f dash x. அந்த வகையீட்டு பகுதி f dash x எப்படி வருகிறது என்றால் மாணவர்களே கவனி, முதலாம் லிமிட் என்ற தத்துவம் முதலாம் தத்துவம் எதுல இருந்து வருது? அந்த லிமிட் என்ற லிமிட்டுகளால வருது. அது எப்படி எடுக்கிற மாதிரி வயல்லாம் பிடிச்ச இப்படியான கேள்விகள் செய்ய மாட்டேன். இப்படி கேள்விகள் செய்கிறேன், அதுக்கு கல் ஐடியா இருக்கு. f dash x அந்த முதலாம் பகுதி எப்படி வருகிறது என்றால் முதலாம் பகுதி லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியமாக, டெல்டா எக்ஸ் ஒரு சிறிய மாற்றம் பூஜ்ஜியத்தை அணுக f of x plus delta x minus fx, f of x plus delta x minus fx in கீழ் delta x. இதான் என்ன சொல்லுதுண்டா அந்த முதலாம் தத்துவம் சொல்லுது. அடே ஒரு fx என்ற சார்பு, எக்ஸிலான ஒரு சார்பு, அதை எக்ஸ் குறித்து வகையிட்டு வார அந்த பருதி முதலாம் பருதி அந்த f dash x. அந்த f dash x எப்படி வருகிறது என்றால் எல்லை லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக போக f of x plus delta x, delta x என்றது ஒரு சிறிய மாற்றம். அதாவது நாங்க பொதுவாகவே வைப்போம் டெல்டா எக்ஸ் என்றுதான் வைப்போம். டெல்டா எக்ஸ் மைனஸ் fx இன் கீழ்
டெல்டா எக்ஸ் சொல்லுவோம். ஒரு லிமிட்டுக்குள்ளால ஒரு முதலாம் பகுதி எடுக்க போறா என்றால் இப்படித்தான் எடுப்பேன். ஆனா பாஸ்ட் பேப்பருக்கு இப்படி செய்ய மாட்டேன். இது முதலாம் தத்துவம் எதுக்குள்ளால இருந்து வருது என்றால் எல்லைக்குள்ளால இருந்து வருகிறது. விளங்குதோ? என்ன சொல்லுது? நான் எல்லாம் முதல் சொல்லிட்டேன். எஃப்எக்ஸ் எக்ஸ் குறித்து வகையிட்டால் வார முதலாவது பகுதியை எஃப் டேஷ் எக்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு ஜிஎக்ஸ் ஒரு சார்பை எக்ஸ் குறித்து வகையிட்டு வார அந்த முதலாவது தான் நான் என்ன சொல்லுவேன்? முதலாம் பகுதி. சரியோ? விளங்குதோ? ஓகே. அந்த முதலாம் பகுதி எஃப் டேஷ் எக்ஸ் முதலாம் தத்துவம் லிமிட்ல இருந்து அதை என்ன சொல்றாரு என்றால் லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிக்க f of x plus delta x ஒரு மாற்றம், அது யாதாயின் ஒரு மாற்றம், அப்படித்தான் வெப்பம் மைனஸ் fx இன் கீழ் டெல்டா எக்ஸ் என்று சொல்லுது. விளங்குதா? விளங்குதா? இதான் என்ன அந்த லிமிட்ல இருக்கிற முதலாவது தத்துவம். இதுல இருந்து ஒரு 2-3 கேள்வி தான் செய்து காட்டுவேன். இப்படி பாஸ் பேப்பர்ல செய்ய மாட்டோம். நாங்க அடுத்த ஐடியா பார்ப்போம். என்னண்டு ஒரு எக்ஸ் என்ன அடுக்கு வடிவத்தில் இருந்தால் என்னென்று வகைகிறது அதெல்லாம் சொல்லித்தார். அதெல்லாம் சொல்லித்தார். சரியே. இதான் அந்த முதலாவது தத்துவம். லிமிட்ல இருக்கிற முதலாவது தத்துவம் என்று எழுதிக்கொள். லிமிட் நான் ஒரு வசனம் என்று சொல்லணும். இது எழுத முதல் ஒரு வசனம் என்று சொல்லணும். ஒரு வசனம் என்று சொல்லணும். போட்டுக்கொள். முதலாம் தத்துவம். முதலாம் தத்துவம். முதலாம் தத்துவம். முதலாம் தத்துவம். ஒரு நான் ஒன்று சொல்றேன். ஒரு வசனம் என்று சொல்றேன். எழுதிக்கொள். முதலாம் தத்துவம் என்ன சொல்லுது என்று எழுதிக்கொள். முதலாம் தத்துவம் என்ன சொல்லுது என்று எழுதுறேன். எழுதிக்கொள். fx என்பது fx என்பது fx என்பது fx என்பது x இன் ஒரு சார்பு என்க. 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 என்க. டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியம். இது இப்படி எழுது. டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக. அப்படி எழுது. டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக. டெல்டா எக்ஸ் ஒரு அம்புக்குறி போட்டு பூஜ்ஜியம். டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆக டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக. டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக அணுக இந்த லிமிட்டுக்குள்ள இருக்கிறது f of x plus delta. லிமிட்ட போடாத, அது உள்ளுக்கு இருக்கிறது f of x plus delta x minus fx இன் கீழ் delta x. f of x plus delta x minus fx over delta x over delta x in எல்லை பெருமானம் in எல்லை பெருமானம் in எல்லை பெருமானம் in எல்லை பெருமானம் x குறித்த fx இன் முதலாம் பகுதியாகும். x குறித்த fx இன் முதலாம் பகுதியாகும். first derivative of fx. x குறித்த fx இன் முதலாம் பகுதியாகும். முதலாம் பகுதியாகும்.
எலிட்டியா திருப்பி சொல்லணுமா? டேய் திருப்பி சொல்லணுமாடா டேய். fx என்பது x இன் ஒரு சார்பு என்க. டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக fx f of x plus delta x minus fx இன் கீழ் டெல்டா x இன் எல்லை பெருமானம் x குறித்த fx இன் முதலாம் பகுதி என்க. எழுதிட்டீங்களே? எழுதிட்டு இந்த பாக்ஸ் இருக்க பாக்ஸ் கேட்க எழுதிட்டு இருக்க பாக்ஸ் அடிச்சு காட்டி விடு. காட்டி விடு. காட்டி விடு டக்கண்டு. காட்டி விடு டக்கண்டு. காட்டிட்டியா? காட்டினாக கையை வச்சு விடுமா? ஓகே. கவனியா? ஓகே. ஓகே. இங்க கவனி. y சமன் fx அணி இருக்குன்னு வை. y சமன் fx அணி இருக்குன்னு சொல்லு. இருக்குது வை. ஒரு சார்பு y ஒரு fx என்ற சார்பு ஒரு y என்று வை. சரியோ? வடிவா கவனி. வடிவா கவனி. fx x குறித்து வகையிட்டா வார பகுதி என்ன? f dash x முதலாம் பகுதி என்ன? f dash x. அந்த f dash x என்னண்டு வருது? அந்த f dash x என்னண்டு வருது? வடிவா கவனி. fx எது குறித்து வகையிடுறேன்? x குறித்து. அந்த சார்பு எதுல இருக்குதோ அது குறித்து தான் வகையிடும். அந்த சார்பு x ல இருந்தா x குறித்து வகையிடு, t ல இருந்தா t குறித்து வகையிடு, z ல இருந்தா z குறித்து வகையிடு. அவனா சொல்றேன் இது x ல இருக்கிற ஒரு சார்பு. அப்ப அந்த சார்பு எது குறித்து வகையிடணும்? x குறித்து வகையிடும். அதனால சொன்னான் fx எது குறித்து வகையிடணும்? x குறித்து வகையிடணும். இப்படித்தான் எழுதுறது. வடிவாக்கவணி. வடிவாக்கவணி. fx x குறித்து குறித்த நக்குல என்ன செய்யறேன்? டெரிவேட் பண்ணுறேன். d d டெரிவேஷன்டா. d டெரிவேட் பண்றேன், டிஃபரண்டியேட் பண்றேன். என்ன செய்யறேன்? fx x குறித்து என்ன செய்யறேன்? வகையிடுறேன், டெரிவேட் பண்ணுறேன். அவர் வகையிட்டத்தில் என்ன வரும்? முதலாம் பகுதி யார் வருவார்? f dash x வருவார். நான் சொல்லுவேன், வாயில வட்டிவா சொல்லுவேன். அதற்கு d fx க்கு பதிலா யாருன்னு போடலாம்? y அதற்கு dx. அப்ப என்ன? dy by dx அஞ்சாது f dash x. வகையிடுறா இருக்கிற சார்பை யார் குறித்து வகையிடுவோம்? x குறித்து வகையிடுவோம். அந்த சார்பு x ல இருந்தா x குறித்து வகையிடுவோம், t ல இருந்தா t குறித்து வகையிடுவோம். எதுல இருக்குதோ அது குறித்து வகையிடுவோம். ஐடியா எல்லாம் வடிவா கிளீனா எடுத்துக்கொண்டு விளங்குதா? எழுதிக்கொள். எழுதிக்கொள். எழுதிக்கொள்.
ஐநாக்கள் கையை வைத்துங்க. தனுஷ் தம்பி தனுஷ் விளங்குதோ? மெசேஜ் சொல்லுங்க. ஆடா விளங்குதா? சரி செக் பண்ணலாம்டா. ஓகே அழிக்கவா? கவனி கவனி, ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். கேள்வியை போடுவோம். கேள்வி ஒன்று போடுவோம். போடுங்க. பின்வருவனவற்றின் பின்வருவனவற்றின் பெறுதிகளை, அந்த டெரிவேட்டை, பின்வருவனவற்றின் பெறுதிகளை முதலாம் தத்துவத்திலிருந்து, நாங்கள் இப்படி முதலாம் தத்துவத்திலிருந்து எடுக்க மாட்டோம்டா. சரியா? முதலாம் தத்துவத்திலிருந்து ஒரு காலம் எடுக்க மாட்டோம். இந்த கேள்வி மட்டும் ஒரு 3 கேள்வி சும்மா செய்து காட்டுவேன் அப்படி எடுக்கிறோம். பின்வருவனவற்றின் பெறுதிகளை முதலாம் தத்துவத்திலிருந்து காணுக. பின்வரும் பெறுதிகளை முதலாம் தத்துவத்திலிருந்து காண்க. பின்வரும் பெறுதிகளை முதலாம் தத்துவத்திலிருந்து காண்க. வடிவா கவனி, உனக்கு வடிவா செய்து காட்டு. வகையிடட்டா அடே கம்பி கவனி, அடே தம்பி இங்கிட்டு பா. முதலாவது யார வகையிட சொல்றாங்களோ என்ன செய்யணும் என்றால், அவரை ஒரு எஃப்எக்ஸ் என்று வைப்போம். எஃப்எக்ஸ் சமன் ரூட் என்க. ரூட் என்க. விளங்குதோ? ரெண்டு வைக்கணும். எஃப்எக்ஸ் ஒரு ரூட் எக்ஸ் என்று வைக்கணும். ரைட்டா? ஓகே கவனி. அந்த எதை வகையிட சொல்றானோ அதை யாருன்னு வைக்கணும்? ரூட் எக்ஸ் என்று வைக்கணும். அந்த எஃப்எக்ஸ் எக்ஸ் குறித்து என்ன சார்பு இருக்குது? எக்ஸ்ல இருக்குது. அந்த எஃப்எக்ஸ் எது குறித்து வகையிட போறேன்? எக்ஸ் குறித்து வகையிடும். அடே எஃப்எக்ஸ் எக்ஸ் குறித்து வகையிட்டு வார அந்த முதலாம் பகுதி யாரு? எஃப் டேஷ் எக்ஸ். தத்துவம் என்ன சொல்லுது? முதலாம் தத்துவம் என்ன சொல்லுது? எஃப் டேஷ் எக்ஸ் சமன் லிமிட் எல்லை டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக f of x plus delta x minus fx அதன் கீழ் delta x. f of x plus delta x minus fx இன் கீழ் delta x. வடிவா கவனி, லிமிட் delta x பூஜ்ஜியத்தை அணுக. அடே தம்பி இங்க இங்க எக்ஸ் இருக்கிற மாதிரி வடிவாக்கவனி, இங்க எக்ஸ் இருக்கிற மாதிரி இங்க யார் இருக்கிறார்? அப்பன் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கிற. அடே தம்பி இங்க எக்ஸ் இருக்கிற மாதிரி இங்க யார் இருக்கிறாருண்டா? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கிறார். அப்ப இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும்? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் வரணும். போடட்டோ ஓ போடுறேன். வடிவா கவனி, எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் வரணும்? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் வரணும். அடே இங்கால ஒரு டெல்டா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் வந்தால் அங்கால எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் வரணும் என்றால் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் வரணும். வடிவா கவனியப்பன் யார் வரணும்?
டெல்டா எக்ஸ் சரியா? சரியோடா? ஓகே, கவனி. அடே எக்ஸ் இருக்கிறதுல யார் இருக்கிறாரா? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். அடே எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்கிறார் என்றால் இங்கால எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கூட்டினர் என்றால் அங்காலையும் என்ன செய்யணும்? ஒரு எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் கூட்டணும். அடே தம்பி, திருப்பி சொல்றேன், வடிவா கவனி. fx ஒரு சார்பை எக்ஸ் குறித்து வகையிட்டு வார அந்த முதலாம் பகுதியைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் எஃப் டேஷ் எக்ஸ். அந்த எஃப் டேஷ் எக்ஸ் அந்த முதலாம் தத்துவம் என்ன சொல்லுதென்றால் லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிக்க எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் என்றது ஒரு சிறிய மாற்றம் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் எக்ஸ் இன் கீழ் ஒரு டெல்டா எக்ஸ் என்று வரும் என்று சொல்லுது. அடே தம்பி, எக்ஸ் இருக்கிறதுல யார் இருக்குது? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் இருக்குது. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் போடுறேன். இங்கால எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் போட்டால் அங்காலையும் என்ன செய்யணும்? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் போடணும். அப்ப இங்க பார், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்க்கு பதிலா யார போடலாம்? ரூட் என்ன போடலாம்? எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் என்று போடலாம். மைனஸ் எஃப்எக்ஸ் மாதிரி யார் இருக்கிறார்? அப்பன் ரூட் எக்ஸ் இருக்கிறார். அதன் கீழ் டெல்டா எக்ஸ். அடே தம்பி, நீ இனி இதுக்கு லிமிட் எடுப்பா. எங்கேயாவது உனக்கு அந்த லிமிட்ல ஒரு பாயிண்ட் சொன்னான் 25x இந்த எக்ஸாம் கிளாஸுக்கு வந்தா சொன்னான் ரூட் a மைனஸ் ரூட் b அப்படி என்று வந்துட்டா லிமிட்டுக்குள்ள, இல்லாட்டி 1 மைனஸ் கொசுகள் அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டுதண்டா என்ன செய்யணும்டா? உடன் புணரியால என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். ஒரு பின்னம் சார்பாக வந்தால் அந்த ரூட் a மைனஸ் ரூட் b உடன்படி யாரு? ரூட் a பிளஸ் b. ரூட் a பிளஸ் ரூட் b உடன்புணரி. அவரால் என்ன செய்யணும்? பின்னம் வந்தால் கீழையும் பெருக்கணும் as well as மேலையும் பெருக்கணும். இது வளமையான வகையீடு, சரி, வளமையான லிமிட் என்ற தத்துவம். லிமிட் இனி அங்கால வகையீடு அங்க அது முடிஞ்சது. இனி லிமிட் என்ற ஐடியா. லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுகிக்க இவருண்ட உடன்முறை ரூட் ஏ பிளஸ் ரூட் பி. இவர் உடன்முறையால பெருக்கிறேன். ரூட் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ரூட் எக்ஸ். இவற்ற உடன்முறை யாரு? ரூட் எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ். அதன் கீழ் ரூட் ஏ மைனஸ் ரூட் பி இந்த உடன்முறை ரூட் ஏ பிளஸ் ரூட் பி. அவரால் கீழே மேல பெருக்கினா as well as என்ன செய்யணும்? கீழையும் பெருக்க வேண்டும். நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், உனக்கு நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். பிளஸ் வாராக்கள் எங்களுக்கு கருத்து கொடுக்க மாட்டினோம். அவரோடு நாங்கள் என்ன செய்யணும்? வடிவா சந்தோஷமா கதைக்கணும். அப்ப இந்த கோவப்பட்டு கொண்டு நிக்க கூடாது. கோவப்பட்ட போய் சினந்திருவினம், ரைட்? அப்ப சந்தோஷமா வாராக்களோட சந்தோஷமா கதைச்சு கொண்டு போகணும். விளங்குதோ? அப்ப என்ன செய்யணும்? இப்படி பிளஸ் வார சந்தர்ப்பம் இல்ல உனக்கு நான் சொன்னான், தனியா எடுத்து அவைக்கு சம்பவம் கொடுங்கோ. சம்பவம் வேண்டா, லிமிட்டா கொடுங்க சொன்னான். சம்பவம் கொடுக்க
அழிட்டீங்களோடா கையெழுத்தி விடுங்க ஓடினா ஓகே எங்கட தொடர்ச்சியான கிளாஸஸ் இதே டைம் திங்கள் இரவு 9:30 11 மணி திங்கள் மற்றது புதன் இரவு 9:30 11 மணி அடுத்த சனிக்கிழமை விடிய 5 மணியிலிருந்து 6:30 மணி நடக்குமா சரியா ஓகே ஓகே அனுப்பிக்கிறேன் வடிவ அமைதியாக லிமிட்டை போடுடா கண்டு போடுங்க லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியமாக a minus b into a plus b என்னன்னு போடலாம் a square minus b square வர்க்கமூலம் மட்டுப்பட்டா x plus delta x minus a square minus b square வர்க்கமூலம் மட்டுப்பட்டா x அதன் கீழ் delta x ரைட் இவரை தனியா எடுத்து லிமிட் போடலாம்னு சொன்னானடா லிமிட் போடுவான் ரைட்டா ஓகே கவனி லிமிட்ட போடுறேன் என்னண்டு லிமிட் டெல்டா எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக 1/√x plus delta x plus √x தனியா லிமிட் போட போறேன் வடிவாக்கவனியடா வடிவாக்கவனி லிமிட்ட போடணும் சரியா கவனி கவனியா இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் போயிட்டுது டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா எக்ஸ் அப்ப அது ஒன்றுதான் ஒன்று தர தர கவனி 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 லிமிட்ட போடுறேன் டெல்டா எக்ஸுக்கு என்ன போடணும் பூஜ்ஜியம் போடணும் பூஜ்ஜியத்தை போடு ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் x plus பூஜ்ஜியம் x plus பூஜ்ஜியம் x வர்க்கமூலம் x வர்க்கமூலம் x ஓட இன்னும் ஒரு வர்க்கமூலம் x கூட்டினா 2 வர்க்கமூலம் x 2 வர்க்கமூலம் x வந்துச்சுதோ இவரான் விட வருது ஒன்றால் அவரை பெருக்கினா அவரான் வருவார் ஒன்றின் கீழ் 2 வர்க்கமூலம் x அதே தம்பி இப்படித்தான் நாங்க பார்ப்போம் அடுத்ததான் நாங்க பழமையா பாவிக்கிறது என்னென்றால் எக்ஸ் எண்ணாம் அடுக்கு வடிவத்தில் இருந்தால் அப்ப ருட் எக்ஸ் என்னன்னு போடலாம் எக்ஸ் அரையாம் அடுக்கு போடலாம் இல்லை அப்ப எக்ஸ் எண்ணாம் அடுக்கு வடிவத்தில் இருந்தால் அடுக்கோட ஒன்றை கூட்டிச்சு அடுக்குல இருக்கிறவரை முன்னுக்கு போட்டுட்டு அடுக்குல இருந்து என்ன செய்வான் ஒன்றை கழிப்பான் அதெல்லாம் பார்ப்போம் அடுத்த தத்துவம் அது என்ன செய்வோம் அடுக்குல இருக்கிற முன்னுக்கு போடணும் அடுக்குல இருந்து என்ன செய்வான் ஒன்றை கழிப்பான் அப்படிதான் சும்மா செஞ்சு பார்ப்போம் அதான் அடுத்த தத்துவம் என்ன சொல்றது அடுக்குல இருக்கிறத முன்னுக்கு போடணுமா அரைய முன்னுக்கு போடுவான் அடுக்குல இருந்து என்ன செய்யணுமா ஒன்றை கழிப்போணுமா அரை சய ஒன்று அரை சய ஒன்று என்னடா என்ன சயர கீழே வந்தா வந்துச்சா விட வந்து சரியாதான் வரும் ஆனா நாங்கள் இப்படி லிமிட்டுகளால பாஸ் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம் பகிட்டு இனி இந்த மெத்தடுக்கெல்லாம் போவோம் ஆனா ஃபர்ஸ்ட் தத்துவம் தெரியணுமே தெரியாம இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு அதுக்காண்டி சொல்லித்தாக்குறேன் சரியோ ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் எக்ஸ் ஒன்றிங்கள் மூண்ட வகையிடுங்க எக்ஸ் ஒன்றிங்கள் மூண்ட வகையிடும் உடக்கண்டு எக்ஸ் ஒன்றிங்கள் மூண்ட வகையிடுங்க அடுத்தது யார வகையிடுவோம்னா எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 5 ரெண்டையும் வகையிடுங்க
எழுதிட்டீங்களா? சரி பாப்போம். എക്സിന്റെ ഓണ്ടിങ്ങിൽ മുണ്ട വാങ്ങിയിട്ടാണ് അടുത്ത ഘടിയിലെ എക്സ് വരക്കാം സഹായം சரியா? ஆளை வாங்கிட சொன்ன என்ன சொன்னான்? அவரை fx என்று வைக்க சொன்னான். fx சமன் எக்ஸிന്റെ ഓണ്ടിങ്ങിൽ மூன்று வைக்கணும். வச்சிட்டேன். நான் சொன்னான் fx x குறித்து வகையிட்டு வர முதலாம் பிரதிதான் யாரு? f dash x. அந்த f dash x எப்படி வருமாடா? லிமிட் டெல்டா x பூஜ்ஜியத்தை அணுக f of x plus delta x minus fx இன் கீழ் delta x என்று வரும். வடிவாக்கவனி லிமிட் டெல்டா x பூஜ்ஜியத்தை அணுக. இங்க பார் fx plus delta x. இங்க யார் இருக்கிறார்? fx தான் இருக்கிறார். x இருக்கிற இடத்துல யார் இருக்கீனா? x plus delta x இருக்கிறார். அப்ப இங்க x plus delta x போடட்டும். போட்டுட்டேன். x இருக்கிற இடத்துல x plus delta x இருக்கீனாடா. அப்ப இங்க x plus delta x இருக்கிற இடத்துல இருந்தா அங்கால என்ன செய்யணும்? x இருக்கிற இடத்துல x plus delta x தான் இருக்கு. அப்ப f of x plus delta x இருக்கிற மாதிரி யார் இருக்கணும்? x plus delta x அது இந்த ஒண்டிங்கில் 3. fx மாதிரி யார் இருக்கிறார்? x இந்த ஒண்டிங்கில் 3. கீழே யார் இருக்கணும்? delta x. போட்டாச்சு. இவர் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது. எங்கட ஃபேமிலியர் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கு. லிமிட்ல கொஞ்சம் தத்துவம் படிச்சுனாங்க. லிமிட் தத்துவத்தை சொல்றேன். அடே லிமிட் ஒரு எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஆக ஒரு கே என்ற மாறிலி ஒரு சார்போட பெருக்கி கொண்டிருந்த ஒரு மாறிலி லிமிட்டுக்குள்ள இருந்தால் அந்த மாறிலி என்ன செய்வான்? லிமிட்டுக்கு முன்னால் எடுத்துட்டு என்ன செய்வான்? லிமிட் எடுப்பான். சரியோ? ஒரு லிமிட்டுக்குள்ள கூட்டல் கழித்தல் இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு 2 சார்பு கூட்டி கொண்டும் கழிச்சு கொண்டும் இருந்தால் fx plus or minus ex கூட்டலோ கழித்தலோ இருந்தால் என்ன செய்யலாம்? தனித்தனியா லிமிட் எடுத்து என்ன செய்யலாமடா? கூட்டலாம். தனித்தனியா லிமிட் எடுத்து என்ன செய்யலாம்? கூட்டலாம், கழிக்கலாம். ஒரு லிமிட்டுக்குள்ள 2 சார்பு பெருக்கமா இருக்குது என்றால் லிமிட்டுக்குள்ள 2 சார்பு பெருக்கமா இருக்குது என்றால் தனித்தனியா லிமிட் எடுத்து பெருக்கலாம். தனித்தனியா லிமிட் எடுத்து பெருக்கலாம். லிமிட்டுக்கு 2 சார்பு பிரித்தலா இருந்துச்சு என்றால் தனித்தனியா லிமிட் எடுத்து பிரிக்கலாம். அடுத்தது மற்ற தத்துவம். அங்க வந்து பார்த்த நாங்கள் இந்த கவனியுங்க. லிமிட் x எண்ணாம் அடுக்கு a எண்ணாம் அடுக்கு அதன் கீழ் x a x என்னத்துக்கு போகணும்? x tends to a x a நோக்கி போகும். பார்த்த நாங்கள் தத்துவம் மறந்துட்டீங்களோ தெரியாது. x எண்ணாம் அடுக்கு a எண்ணாம் அடுக்கு கீழே x a வரும். x என்னத்துக்கு a போகுது. இப்படி இருந்தா என்ன எழுதலாம்? n தர a இந்த n உண்டு. மறந்துட்டீங்களோ தெரியாது. அடுத்தது எக்ஸ்ட்ரா நாங்க இன்னும் மட்டும்தான் படிச்சுனாங்க லிமிட்ல தத்துவம். லிமிட் x tends to பூஜ்ஜியமாக sin x இன் கீழ் x sin x இன் கீழ் x x tends to பூஜ்ஜியமாக என்ன? அந்த பெருமானம் 1 என்று பார்த்த நாங்கள். மறந்துட்டீங்களோ தெரியாது. லிமிட்ல இருக்கிற முழு தத்துவத்தையும் ரிகவர் பண்ணி இருக்கிறேன். ஓகேயா? ஓகே, கவனியுங்க. என்ன இந்த தத்துவம் சொல்லுது? x எண்ணாம் அடுக்கு x மாதிரி x plus delta x a மாதிரி x இருக்குது.
x ന്റെ എണ്ണാം അടുക്ക് a ന്റെ എണ്ണാം അടുക്ക് കീഴെ ആരുടെ കോണം x minus a വരോണം പോടുറൻ யார் വരോണം delta x அடுத்த ஸ்டெப்ல போறோம் லிமிட் delta x tends to பூஜ்ஜியமாக x ന്റെ എണ്ണാം അടുക്ക് a ന്റെ എണ്ണാം അടുക്ക് கீழே யார் வரோணும் x minus a x plus delta x minus x x minus a x மாதிரி இருக்கிறார் minus a மாதிரி இருக்கிறார் plus x minus x மட்டுப்பட்டா delta x எரர் நாங்க எக்ஸ்ட்ரா போட்டது தண்ட பாடலை வெட்டுப்படுது மேலான் கோவ வருது plus x minus x தண்ட பாடல வெட்டுப்படைக்க மேலான் கோவ தண்ட பாடல வருது நாங்க என்ன சொன்னாங்க x ന്റെ எண்ணாம் அடுக்கு லிமிட் வடிவா படிச்சிருந்தா தெரியும் a ന്റെ எண்ணாம் அடுக்கு கீழே x minus a x என்னதுக்கு போகணும் a க்கு போகணும் என்னதுக்கு போகுது x டெல்டா x என்னதுக்கு போகணும் சாரி x மாதிரியா இருக்கு x plus delta x அது யாருக்கு போகணும் a க்கு போகணும் a மாதிரியா இருக்கு x இருக்கு வடிவாக்கவனே x tends to a இல்ல x மாதிரியா இருக்கு x plus delta x a மாதிரியா இருக்கு x அப்ப x plus delta x யாருக்கு போகணும் x க்கு போகணும் அடே இங்க பாரு இத வெச்சு ஒப்புறேன் இப்படி இருந்தா என்ன சொல்லுது n அடுக்குல என்ன இருக்குது ஒன்றிங்கில் 3 n தர a மாதிரியா இருக்குது x இருக்குது அடுக்குல இருந்து ஒன்றை கழிக்கட்டாமா ஒன்றிங்கில் 3 சய 1 ஒன்றிங்கில் 3 x ന്റെ சய ரெண்டிங்கில் 3 அடே ஒன்றிங்கில் 3டா சய மூன்றிங்கில் 3 அப்ப சய ரெண்டிங்கில் 3 கழிக்க தெரியுமே கூட்டல் கழிக்க தெரியும் தானே இதான் என்ன செய்யுது கடைசி இப்படியா வருகிறது மற்ற தத்துவத்துல செய்வோம் விளங்குதே எப்படி எடுத்துனான்னு விளங்குது லிமிட்னு தெரியும் இதுக்கு ரைட் விளங்குதா சரிடா கவனி ஓகே இந்த கேள்வியை நீங்க செய்து கொண்டு வாங்க சரியா அடுத்த கிளாஸ் பாப்போம் வெயிட் பண்ணுவாங்க